சார் உங்களுக்கு ஏன் பிளான் பண்ணுறதுக்கு எப்போல்லாம் பயமாக இருக்குது. அதனால தான் உங்கள் ஃபேவரட் சர்ப்ரைஸ் குரூப்பில் உங்களே ஆட் பண்ணிட்டேன். வர ஃப்ரைடே உங்கள் லாஸ்ட் டே. நான் இப்படி பார்த்தா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கணும். ஆனால் என்னன்னு தெரில, லைட்டாக ஃபீல்ஸாக தான் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் சார். நீங்கள் வேணால் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். வில் மிஸ் யூ சார். சார் இப்போல்லாம் டாய்லெட்டில் ஒன்றுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன். லவ் யூ சார். அப்பா நீ தேங்க்யூ சொல்ல. தேங்க்ஸ் மணி. நான் இந்த ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் சார். தெரில, நானும் சின்ன வயசுலேருந்து ஒன்று நிறைய விதத்தில் பார்த்துருக்கேன். பட் இப்போ இருக்க பாரு, உன் பையனுக்காக எந்த லேக்கும் போகிற ஒரு அப்பாவா. பெஸ்ட் வருஷன் சார். சரி, இவங்கெல்லாம் உன்கிட்ட கேட்கவே பயப்படுறாங்க. அதான் என்கிட்ட கேட்க சொன்னாங்க. ஆதியை ஃபேர்வெல் கூட்டிகிட்டு போனா எல்லாருக்கும் தெரியட்டும் என் ஃப்ரெண்டு எவ்வளோ சூப்பரான அப்பான்ட்டு. லவ் யூ மாமா. என்ஜாய் பண்ணு. அப்பா கூட ஆஃபீஸ்க்கு வரியாடா? டேய் இங்கே வாடா. நன்றி. ஆஹா நல்லா தமிழ் பேசுறீங்களே. இங்க ஒர்க் பண்றீங்களா? பின்ன யாரு கூட வந்தீங்க? அப்பா கூட. உங்க பேர் என்ன? ஆதித்யா. அப்பா பேர் என்ன? மணிகண்டன். அம்மா பேரு? டேய் இங்கே என்ன பண்ணுறேன்? சாரி மேம், சாரி மேம். Are you okay, ma'am? போ. ஏய் பாடா. எதுக்கு இந்த ட்ராமாலாம்? ஒன்று மட்டும் உங்ககிட்ட கேட்கட்டா? கேட்டு நான் பாட்டு கிளம்பி போயிடுறேன். நான் கலைச்சிடலான்னு சொன்னேன், நீ தான் பெற்றுக்கணும்னு சொன்ன.
நியாயமா இன்னைக்கு நான் பண்ணுறதெல்லாம் நீ இருந்து பண்ணியிருக்கணும். பண்ணியிருக்கணுமா? ம். நீ என்னை விட்டு போனதெல்லாம் கரெக்டு. அதெல்லாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன். 100% கரெக்டு. அவன் என்னடி பண்ணா? அவன் என்னடி பண்ணா? எப்படி ஹாஸ்பிட்டல் அப்படியே அவனை போட்டு போகணும் மனசு வந்துச்சு? எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நீ தான் அம்மான்ற வரைக்கும். ஆனால் இத்தனை வருஷத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட அம்மா எங்கே நான் என்கிட்ட கேட்டதே கிடையாது. ஏன் தெரியுமா? நான் கஷ்டப்படுவேன்னு. அப்படி வளர்த்துருக்கேன் அவனை. எதை வேணாலும் மன்னிப்பேன். ஆனால் என் பிள்ளைய விட்டுட்டு போனதை மட்டும் நம்ம குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னாருடா. எதே? குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லி என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கடா. என் குழந்தை செத்ததுக்கு நீதான் காரணம்னு உங்ககிட்ட பேசாம போயிட்டேன். நான் மன்னிச்சிடுறேன். நான் என்னடா பண்ணணும்? இந்த 4 வருஷத்துல எவ்வளோ வாட்டி செத்து போயிடலான்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? நீ என்ன தேடி வந்திருக்கலாம்ல. நீ என்ன தேடி வந்திருக்கலாம்ல. நான் மன்னிச்சிடுறேன். சாரி. சரி, இட்ஸ் ஓகே. ஓகே. தேடி வந்திருக்கலாம்ல.